கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மீண்டும் ஒரு எபிரேய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசித்து அதுக்குரிய அர்த்தங்களை நாம பார்க்கலாம். வாசிப்போம். சங்கீதம் 119 அதுல முதலாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 அதுல முதலாவது வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். நம்ம அந்த வசனத்துக்காக நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து நம்ம கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தாவே இதுல இருக்கிற மறைபொருளை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தாங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய காயப்பட்ட கரம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின் மேல உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இதுல இருக்கிற மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்க தேவன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை நீ தொடுவீராக, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை நீ தொடுவீராக. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வத்து தாங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் நடப்பதாக ராஜா. ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாசிப்போம். மீண்டும் சங்கீதம் 119 அதுல முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இந்த முதலாவது வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அது என்ன எழுத்து? ஆலஃப். இந்த ஆலஃப் என்கிற எழுத்து இது ஆங்கில எழுத்து கிடையாது, இது தமிழ் எழுத்து கிடையாது, இது வேற எந்த மொழியும் கிடையாது. இது எபிரேய எழுத்துக்கள். இந்த 119 சங்கீதத்துல 22 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாகத்திலும் நீங்க பாத்தீங்கன்னா 8 வசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு 8 வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டிருக்கு. அந்த எல்லா எழுத்துமே அது எபிரேய எழுத்துக்கள், அது ஹீப்ரு அல்பபெட்ஸ். இதுல முதலாவது அல்பபெட் தான், முதலாவது எழுத்து தான் என்னது? ஆலஃப் என்கிற எழுத்து. இந்த முதல் எழுத்து ஆலஃப். அதே போல 119 சங்கீதம் 169 வசனத்துக்கு மேல ஒரு எழுத்து எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த எழுத்து தான் தாவ் என்கிற எழுத்து. நம்ம வெளிப்படுத்துற விசேஷத்துல நம்ம பார்க்கோம். கர்த்தர் உரைக்கும் போது நான் அல்பாவும் ஓமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அல்பா ஓமேகா அப்படின்னு சொல்லும் போது இது கிரேக்க மொழியில் உள்ள எழுத்துக்கள். கிரேக்க மொழியில அல்பா என்று சொன்னால் அது கிரேக்க மொழியில முதல் எழுத்து. ஓமேகா அது கிரேக்க மொழியில கடைசி எழுத்து. அதாவது அல்பா ஓமேகா முதல் எழுத்து, கடைசி எழுத்து. அதை நீங்க ஆங்கிலத்துல சொல்ல போனா A to Z அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது நீங்க எபிரேய மொழியில சொன்னீங்க அப்படின்னா அவர் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். ஏன்னா ஆலஃப் தான் ஹீப்ருல முதல் எழுத்து, கடைசி எழுத்து என்னது? தாவ். அவர் ஆலஃபும் தாவுமா இருக்கிறார். சோ இந்த எழுத்துக்கள் ரொம்ப முக்கியமான எழுத்து. இது எப்படி எழுதணும்? இந்த எபிரேய எழுத்து ஆலஃப். இந்த ஆலஃப் முதல் எழுத்து. இது எப்படி எழுதணும் நீங்க பாத்தீங்கன்னா, நடுவுல ஒரு கோடை போட்டுட்டு மேல ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு என்ன செய்யணும் கொடுக்கணும். நடுவுல ஒரு கோடு, அப்புறம் மேல ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு. இதுதான் என்னது? ஆலஃப். நீங்க உங்க நோட் புக்ல நீங்க எழுதி கொண்டிருந்தீங்க அப்படின்னா உங்க நோட் புக்ல நீங்க எழுதிக்கிடுங்க. இந்த மாதிரி நடுவுல ஒரு கோடு போட்டு மேல ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு. இதுதான் ஆலஃப். ஹீப்ரு எழுத்துக்கள்ல ஒரு விசேஷமான குணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் உண்டு. ஹீப்ருல 22 எழுத்துக்கள் உண்டு. இந்த 22 எழுத்துக்கள்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன இருக்குது? அர்த்தம் உண்டு. அதுல இந்த ஆலஃப் என்கிற எழுத்துக்கு அர்த்தங்கள் என்ன அப்படின்னா, வல்லமை, பவர், பலன், ஸ்ட்ரென்த், வழிகாட்டி, லீடர். 3 அர்த்தங்கள் உண்டு. வல்லமை, பலன், வழிகாட்டி. ஆலஃப் என்கிறதுக்கு 3 எழுத்துக்கு அர்த்தங்கள் உண்டு. வல்லமை, பலன், வழிகாட்டி. அதாவது பவர், ஸ்ட்ரென்த், லீடர்.
இந்த மூணு, அதாவது அந்த ஆலஃப் என்கிற எழுத்துக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஆனா இங்க நம்ம இன்னைக்கு 3 அர்த்தங்கள் மட்டும் தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். அநேக அர்த்தங்கள் உண்டு. இந்த ஒரு எழுத்தை வச்சே நீங்க வருஷ கணக்கா நீங்க பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க அதுல இருக்கிற மறைபொருள்களை நீங்க என்ன செய்யலாம், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கலாம். அவ்வளவு காரியங்களை கர்த்தர் இந்த ஆலஃப் என்கிற அந்த ஒரு எழுத்துல என்ன செய்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். இப்ப இந்த ஆலஃப் என்கிற இந்த வரைபடத்தை நீங்க பாருங்க. இந்த ஆலஃப் நீங்க எழுதும் போது நடுவுல ஒரு கோடு, மேல ஒரு வளைவு, கீழே ஒரு வளைவு. இத நீங்க விசேஷமான உங்களுக்கு ஒரு காரியத்தை காமிக்கிறேன். ஒருவேளை நீங்க அதை கண்டிப்பா பார்த்திருக்கலாம், நீங்க வியப்படையதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டிசைன் எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி டிசைன் எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? இது தமிழ் எழுத்து. தமிழ் எழுத்துல இப்போ உள்ள எழுத்து இல்ல, இது பண்டைய காலத்து தமிழ் உள்ள எழுத்து. பண்டைய காலத்து தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதும் போது இதை எப்படி உச்சரிப்பாங்கன்னா ஓ அப்படின்னு சொல்லி உச்சரிப்பாங்க. ஓ, இந்த ஓ என்கிற எழுத்து தான் இது. இதே மாதிரி நீங்க இன்னொரு ஓ இப்படி வரைஞ்சி இப்படி சைட்ல இப்படி போட்டீங்கன்னா இது என்னதாயிட்டு, நம்ம நான் கிறிஸ்டியன் பிரதர்ஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க, ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஏதாவது புது வண்டி, புது கார்கள், புது வீடு, ஏதாவது அவங்களுடைய பண்டிகைகள் எது வந்துச்சுன்னா இந்த மாதிரி கோலங்கள் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இந்த எழுத்து வேற ஒண்ணு இல்ல, இது எபிரேய எழுத்து. இது ஹீப்ருல முதல் எழுத்து, அது ஆலஃப். இப்ப இந்த நடுவுல உள்ள இந்த கோடு இது ரெக்டாங்குலரா இருக்குது. ஆனா இதை கொஞ்சம் நான் வளைச்சு போட்டேன் அப்படின்னா இது ஹீப்ருல முதல் எழுத்தா மாறிடும். பாருங்க, இந்த நடுவுல உள்ள இந்த கோடை பாருங்க, நான் இப்படி வளைச்சு போட்டிருக்கிறேன். மேல உள்ள இந்த வளைவை நான் இங்க போட்டிருக்கிறேன், கீழே உள்ள வளைவை நான் இங்க போட்டிருக்கிறேன். இதுதான் முதல் எழுத்து. இதுல இந்த நடுவுல உள்ள கோட்டைத்தான் நான் இங்க என்ன செஞ்சிருக்கிறேன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு நடுவுல ஒரு கோடை என்ன செஞ்சிருக்கிறேன், போட்டுக்கிறேன். இதுதான் ஹீப்ருல ஃபர்ஸ்ட் எழுத்து. அதை என்ன சொல்லுவாங்க, ஆலஃப் என்று சொல்லுவாங்க. சோ இப்ப நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆலஃப் இதுவரைக்கும் இது என்னன்னு தெரியாம இருந்தீங்க, ஆனா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அது என்னது. ஹீப்ருல உள்ள முதல் எழுத்து தான் அந்த எழுத்து. இப்ப நம்மளுக்கு இது தேவையில்லை, இதை பற்றி நம்ம பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த ஆலஃப் பற்றி நம்ம இன்னும் விவரமாக நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். யூத ரபிகள் இந்த ஆலஃப் குறித்தான ஒரு கருத்தை வச்சிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா இந்த ஆலஃப் இத 3 பாகமா என்ன செய்வாங்க, இத பிரிப்பாங்க, 3 பாகமா பிரிப்பாங்க. இந்த மேல உள்ள வளைவை அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்பர் யோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பர் யோத். யோத் அப்படின்னா அதுவும் ஹீப்ருல ஒரு எழுத்து தான். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம், கை. யோத் அப்படின்னா கை, அதாவது மேல உள்ள கை, அப்பர் யோத். இந்த மேல உள்ள வளைவு அப்பர் யோத்னு சொல்லுவாங்க. இந்த கீழ உள்ள இந்த வளைவு லோவர் யோத் அப்படின்னு சொல்லுவாங்க. லோவர் யோத், அப்பர் யோத் மேல உள்ள கை, அடுத்தது லோவர் யோத் கீழே உள்ள கை. இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியது ஒரு சின்ன லைன் தான். இந்த லைனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாவ் என்கிறதும் ஒரு எழுத்து தான். வாவ் என்கிறதும் ஒரு எழுத்து. சோ இந்த ஆலஃப் என்கிற இந்த எழுத்து 3 எழுத்துக்கள்னால உருவாக்கப்பட்டிருக்குது. ஒன்னு அப்பர் யோத், இன்னொன்னு லோவர் யோத். இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடியது என்னது, வாவ். இந்த 3 எழுத்து சேர்ந்ததுதான் அது ஆலஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த ஆலஃப் 3 எழுத்துக்கள்னால உருவாக்கப்பட்டிருக்குது. 2 யோத், அடுத்தது ஒன்னு வாவ். இப்ப இத இன்னும் விவரமா அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த அப்பர் யோத் இத பரலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லோவர் யோதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூமிக்குரிய ராஜ்யம், எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பரலோக ராஜ்யம், பூமிக்குரிய ராஜ்யம். இந்த ரெண்டையும் இணைக்கிறது என்னது, வாவ். இந்த ரெண்டு இணைக்கிறது என்னது, வாவ். இந்த வாவுக்கு அர்த்தம் என்ன? வாவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் ஆணி, நெயில். வாவ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது, ஆணி. சோ இந்த 2 பரலோக ராஜ்யத்தையும் பூலோக ராஜ்யத்தையும் இணைக்கக்கூடியது என்னது, ஒரு லைன், ஒரு வாவ். அந்த வாவுக்கு அர்த்தம் என்னது, ஆணி. கர்த்தர் சொல்லியிருக்க, வேதம் சொல்லுதுல, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியருக்கு எழுதுற நிருபம், அதுல 1ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா இத குறித்தான காரியத்தை குறித்து நீங்க பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், அதுல 20ஆம் வசனத்தை நாம் என்ன செய்யலாம், நாம் வாசிக்கலாம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில், யாரு, யெகோஷுவா. சிலுவையில், யெகோஷுவான்னு சொல்லும்போது வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, ஏசப்பாவை தான் எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க, யெகோஷுவான்னு சொல்லுவாங்க. அவர் யெகோஷுவா சிலுவையில்
சிந்தின இரத்தத்தினாலே அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார். அவர் சிலுவையில ஆணினால் அடிக்கப்படும் போது, இந்த வாவுனால் அடிக்கப்படும் போது ரத்தத்தை சிந்தினார். அந்த சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குறார். பாருங்க, சிலுவையில் அவர் ஆணினால் அடிக்கப்படும் போது ரத்தத்தை சிந்துறார். அந்த சிந்தின அந்த ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, பூலோகத்தில் உள்ளவைகள், எது இந்த பூமிக்குரியது, பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய், யார் மூலமா? சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தை அவர் சிந்தின அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாருங்க, இந்த ஆலப் என்கிற இந்த ஒரு ரூபத்தை நீங்க அதுல பார்க்கலாம். இந்த ஆணி, அவர் சிலுவையில நமக்கு அடிக்கப்படுறார். அடிக்கப்படும் போது என்ன செய்யறாருன்னா, பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவை யாவையும் அவருக்குள்ள ஒப்புரவாக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த ஆலப் என்கிற இந்த எழுத்து, இது ஹீப்ருல முதல் எழுத்தா இருந்தாலும் அது யாரை குறித்து வெளிப்படுத்துது அப்படின்னா, அவருடைய சிலுவை மரணத்தை குறித்து என்ன செய்து வெளிப்படுது. இந்த சிலுவையின் மரணத்துல நீங்க பாருங்க, ஆலப் என்கிற அந்த ஒரு எழுத்து அவருடைய சிலுவை மரணத்தை என்ன செய்து வெளிப்படுத்தி காமிக்குது. எதற்காக அவர் மரித்தார் அப்படிங்கறதும் அவரை நீங்க என்ன செய்யலாம், வெளிப்படுத்தி காமிக்கலாம். சமாதானத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்த காரியத்தை கர்த்தர் இந்த ஆலப் மூலமா உங்களுக்கு என்ன செய்ய முடியும், காமிக்க முடியும். சோ இந்த ஆலப் என்கிற எழுத்தை இந்த மாதிரி எழுதுவாங்க. அதுல இது அப்பரியோத், மேல உள்ள வளைவு அப்பரியோத், கீழே உள்ள வளைவு லோவரியோத். இந்த ரெண்டை இணைக்கிறது என்னது, வாவ். அதையும் நீங்க மேல அவங்க யூத ஜனங்கள் என்ன சொல்வாங்கன்னா, இந்த அப்பரியோத் பரலோக ராஜ்யம், இந்த லோவரியோத் பூமிக்குரிய ராஜ்யம், ரெண்டு இணைக்கக்கூடியது வாவ். வாவ்னு அதுக்கு அர்த்தம் என்னது, ஆணி. வாவ்னு அதுக்கு அர்த்தம் என்னது, ஆணி. இப்படி இந்த யூத ஜனங்கள் இதை இப்படி விவரிச்சு காமிப்பாங்க. இன்னும் விவரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இந்த பரலோகத்தை இந்த அப்பரியோதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எலோஹிம். அவர் யாரு? எலோஹிம், தேவன். அப்பரியோது எலோஹிம். பூமி, இந்த லோவரியோது மனிதன், மேன்கைண்ட், மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடியது என்னது, வாவ். தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடியது வாவ். பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் அதுல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அதுல இந்த ரெண்டு இணைப்பையும் நீங்க அதுல என்ன செய்யலாம் பார்க்கலாம். தேவனையும் மனிதனையும் இணைக்கக்கூடிய ஒரு காரியம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே. தேவன், பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, வாசிங்க. தேவன் ஒருவரே. தேவன் ஒருவரே. பாருங்க, இந்த ஆலப்பை நல்லா கவனிங்க. தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனுக்கும் மனிதனுக்கும், இந்த மேன்கைண்ட், அதாவது அப்பரியோத் லோவரியோத், இந்த தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தரும் ஒருவரே. இங்க தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு மத்தியஸ்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் யார்? யெகோஷுவா தான் என்ன செய்தார்? மத்தியஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிலுவையில நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு மத்தியஸ்த ஊழியம் அது. பாருங்க, இங்க இந்த ஆலப்ங்கிற ஒரு எழுத்து சிலுவை பாடுகளை குறித்து எப்படி வெளிப்படுத்துது பாருங்க. நம்ம நினைச்சது வேற, ஆளுங்க காரியங்கள் பாருங்க. இந்த எபிரேய எழுத்துக்களை ஹீப்ரு படிக்கிறத பற்றி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். இத படிச்சு என்ன செய்ய போறேன்னு சொல்லி. ஆனா இந்த எழுத்துக்கள் யெகோஷுவாவை என்ன செய்யுது? வெளிப்படுத்தி காமிக்குது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்போ வேதத்தை நீங்க ஆராயும் போது அந்த வேதங்கள் யாரை பற்றி சாட்சி சொல்ல போது? யெகோஷுவாவை பற்றி என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். இன்னைக்கு நம்ம ஆலப்ங்கிற ஒரு எழுத்து எடுத்தோம். ஆனா இந்த ஒரு எழுத்து யாரை குறித்து சாட்சி சொல்லுது பாருங்க. அது வேற எந்த மனிதனை பற்றி சாட்சி சொல்லல, என்னை பற்றி சாட்சி சொல்லல, வேற எந்த மனிதனை பற்றி சாட்சி சொல்லல. அது யாரை பற்றி சாட்சி சொல்லுது? தேவனை குறித்து சாட்சி சொல்லுது, யெகோஷுவாவை பற்றி சாட்சி சொல்லுது. பாருங்க, இந்த ஆலப். அதனாலதான் ஹீப்ரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுல இருக்கிற மறைபொருளை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். சோ இந்த ஆலப்ங்கிற இந்த எழுத்தை குறித்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, இது இப்படி பிரிச்சு கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய காரியங்களை நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த மத்தியஸ்த ஊழியத்துல நீங்க பார்த்து கொண்டே இருக்கலாம்.
பாருங்க, தேவன் பெரிய காரியங்கள் நம்மளுக்கு செய்து வருகிறார். இந்த ஆலஃப்ங்கிற இந்த ஒரு எழுத்து நம்மளுக்கு இத்தனை காரியங்களை வெளிப்படுது. இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம், இதை குறிச்சு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவையானதை மாத்திரம் நான் உங்க மத்தியில் நான் என்ன செய்ய போறேன், பேச போறேன். பாருங்க, இப்போ நம்ம ஆலஃப்ங்கிற இந்த எழுத்தின் வடிவத்தை நம்ம உடைச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆலஃப்னுடைய அர்த்தத்தை நீங்க பார்க்கும்போது 3 அர்த்தம் வருது. ஒண்ணு வல்லமை, பெலன், அடுத்தது என்னது, வழிகாட்டி. வல்லமை, பெலன், வழிகாட்டி. இந்த ஹீப்ரு எழுத்துக்கள்ல மொத்தம் 22 எழுத்துக்கள் உண்டு. 22 எழுத்துக்களுக்கும் அதுக்கு ஒளி உண்டு, அதாவது சத்தம் உண்டு. ஒவ்வொரு சத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த எழுத்தினுடைய முதல் எழுத்து தான் அதனுடைய சத்தமா இருக்கும். இப்போ தாவுண்டு எடுத்தீங்கன்னா அதனுடைய முதல் சத்தம் என்னது, டி. அப்போ ட, தா, தா, தா அப்படின்னு சொல்லி வரும். அந்த தாங்கிற உச்சரிப்பு என்ன செய்யும், வரும். அதே மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்களை நீங்க பார்க்கும்போது அதனுடைய முதல் எழுத்து அதனுடைய சவுண்டா வரும். ஆனால் இந்த ஆலஃப் என்கிற எழுத்துக்கு சத்தம் கிடையாது. அதுக்கு சத்தம் கிடையாது. அதுக்கு சத்தம் கிடையாது. பார்த்துடுங்க, இந்த ஆலஃப்க்கு சத்தம் கிடையாது. அது சைலண்ட். அது சைலண்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு லீடரா மாறணும் அப்படின்னா நீங்க யாரா எப்படி இருக்கணும் தெரியுமா? சைலண்டா இருங்க, அமைதியா பாருங்க, அமைதியா இருங்க. உங்களுடைய மனம் அமைதியா இருக்கணும். உங்களுடைய வாய் அதிகமா பேசக்கூடாது. நீங்க அமைதியா இருங்க. அமைதியா இருக்கும்போது நீங்க லீடர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உங்களால் என்ன செய்ய முடியுங்கிறது நீங்க காமிக்க முடியும். உண்மையிலே நீங்க லீடரா இருந்தீங்கன்னா, நீங்க பவர்ஃபுல் லீடரா நீங்க மாறணும் அப்படின்னா நீங்க கொஞ்ச நேரம் நீங்க சைலண்டா இருக்கணும். யெகோஷுவா சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது, அவர் சிலுவை பாடுகள், அந்த சிலுவை மரணத்துக்குள்ள போகும்போது அவர் வாய் திறவாத ஆட்டை போல என்ன செய்தாரா, நடந்து போனார். வாய் திறக்கவே இல்லை, அமைதியா நடந்து போனார். பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது அதுல ஏசாயா 53 தெளிவா சொல்றார், அவர் சத்தமிடாத ஆட்டை போல என்ன செய்தாரா, நடந்து போனார். வாய் திறக்கவே இல்லை. ஏன் திறக்கல? ஏன் அமைதியா நடந்து போனார்? ஏன் அந்த பாடுகளுக்குள்ளாக அமைதியாக போனார்? ஏனென்றால் அவர் யார்? யெகோஷுவா யார்? இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா அவர் தான் ஆலஃப். அவர் யாரு? ஆலஃபா இருக்கிறார். யெகோஷுவா ஆலஃபா இருக்கிறார். ஆலஃபா இருக்கிறதுனால அவர் அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது சத்தமே போடல, அமைதியா நடந்து போனார். சத்தமிடாத ஆட்டை போல் என்ன செய்தார், நடந்து போனார். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நீங்க ஒரு போராட்டத்துல போகும்போது நீங்க எவ்வளவு சத்தம் போடுறீங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு போராட்டத்துக்குள்ள போகும்போது நீங்க சத்தம் போட்டீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆகும். ஆனா உங்க போராட்டத்தின் மத்தியில அமைதியை காத்து கொள்ளுங்க. விசுவாசத்தை கர்த்தர் மேல வைங்க. கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்தீங்க அப்படின்னா, அமைதியை காத்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க அதை ஜெயிக்க முடியும். அந்த பிரச்சனையை நீங்க ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, நீங்க அமைதியை காத்து கொள்ளுங்க. நீங்க சத்தமிடாம கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய முழு விசுவாசத்தை வைத்து பாருங்க. கர்த்தர் உங்களுடைய பிரச்சனைகளை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். பாருங்க, இந்த ஆலஃப் என்கிற எழுத்தை நம்ம என்ன செய்தோம், நம்ம உடைத்து பார்த்தோம். இதுல இந்த வடிவத்தை மாத்திரம் தான் நம்ம என்ன செய்தோம், உடைத்து பார்த்தோம். இப்போ இதனுடைய எழுத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம உடைச்சு பார்க்கலாம். இந்த ஆலஃப்ங்கிற எழுத்தை நம்ம உடைக்கும் போது இத 3 நான் பிரிக்க போகிறேன். அதாவது ஏ, அடுத்தது எலி, அடுத்தது பிஹெச். இந்த 3 நான் பிரிச்சிருக்கிறேன். இதுல இந்த ஏ, அடுத்தது இந்த பிஹெச், அதாவது எஃப், இந்த ரெண்டையும் நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அத அஃப்னு சொல்லுவாங்க. அஃப் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நோஸ், அதுக்கு அர்த்தம் மூக்குன்னு சொல்லி அர்த்தம். இன்னைக்கு நம்மளுடைய நாசியில யாருடைய சுவாசம் ஓடுது? இன்னைக்கு நம்ம இப்படி கேள்வி கேட்டா நீங்க சொல்வீங்க தேவனுடைய சுவாசம் ஓடுது அப்படி சொல்வீங்க. தேவனுடைய சுவாசமா இருந்தால் நம்ம தேவனுடைய கிரியைகளை செய்வோம். ஆனா நம்ம பாவ கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம உயிர் வாழ்றதுக்காக ஒரு சுவாசம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சுவாசத்துக்குள்ள யாருடைய சுவாசம் வரணும்னா, இந்த நாசியில யாருடைய சுவாசம் வரணும் அப்படின்னா இந்த அதாவது எல், இந்த எல் என்ன அப்படின்னா அதாவது மெய்ப்பன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். மெய்ப்பன், மெய்ப்பனுடைய சுவாசம் நம்ம நாசிக்குள்ள வந்துட்டு வைங்க, நீங்களும் ஆலஃபா மாறிடுவீங்க. அவர் எப்படி ஆலஃபா இருக்கிறாரோ அதே போல நீங்களும் என்ன செஞ்சிருவீங்க, ஆலஃபா மாறிடுவீங்க. அவர் பெரிய ஆலஃப், நம்ம யாரு, குட்டி ஆலஃபா இருப்போம். உண்மைதானே? கழுதையினுடைய பிள்ளை என்னது, கழுதைதான். அதே மாதிரி மனிதனுடைய பிள்ளை என்னது, மனிதன் தான். தேவனுடைய பிள்ளைகள் யாரு, தேவர்களா இருப்பாங்க.
எவர்கள் தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் யாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது? தேவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவர் தேவனா இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளும் யாரா இருப்பாங்க? தேவர்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அவர் ஆலஃபா இருந்தா நம்மளும் யாரா மாறிடுவோம்? ஆலஃபா மாறிடும். ஆனா வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவர் பெரிய ஆலஃப், நம்ம யாரு? குட்டி ஆலஃப். ஒரு நாள் பெரிய ஆலஃப் என்ன செய்தார் அப்படின்னா, ஒரு குட்டி ஆலஃப மண்ணினால் என்ன செய்தார்? உருவாக்கினார். மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசியில, அதாவது அவனுடைய அஃபுக்குள்ள தன்னுடைய சுவாசத்தை என்ன செய்தார்? ஊதினார். ஊதுன உடனே அவன் ஜீவாத்மாவாயிட்டான். பாருங்க, இப்ப ஜீவாத்மா ஆன உடனே இப்ப இந்த பெரிய ஆலஃப்க்கும் சின்ன ஆலஃப்க்குள்ள வித்தியாசம் என்ன பாருங்க. பெரிய ஆலஃப் ஆவியா இருக்கிறார். ஆனா சின்ன ஆலஃப் இப்போ மாம்சத்துல அவனுக்குள்ள ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்குது. ரத்தம் ஓடிட்டு இருக்குது. ரத்தத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாம் அப்படின்னா ரத்தம், பிளட். சோ இந்த சின்ன ஆலஃபுக்குள்ள இப்போ இந்த தாம் வந்த உடனே இப்ப இது யாரா மாறிட்டார்? இவரு ஆதாம். இவர் யார் ஆயிட்டாரு? ஆதாம மாறிட்டார். இந்த சின்ன ஆலஃப்குள்ள இந்த தாம் வந்த உடனே இவர் ஆதாம மாறிட்டார். பாருங்க, ஆதாம மாறிட்டார். பாருங்க, இந்த ஆனா பெரிய ஆலஃப் இன்னும் எப்படிதான் இருக்கிறார்? ஆலஃபா தான் இருக்கிறார், ஆவியா தான் இருக்கிறார். அவர் இன்னும் பாருங்க, ஆனா சின்ன ஆலஃப் இப்ப யாரா இருக்கிறாரு? ஆலஃப் மட்டுமல்ல, ரத்தம் கூட இருக்கிறதுனால இப்ப அவர் யார மாறிட்டார்? ஆதாமா என்ன செஞ்சிட்டார்? மாறிட்டார். பாருங்க, ஒரு நாள் வந்தது. பாருங்க, வாசிங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. அதாவது இப்போ இந்த குட்டியால தான் நமக்குள்ள மாம்சமும் இரத்தமும் தாமும் இருக்குது. பிள்ளைகள் மாம்சமும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர் யாரு? இந்த பெரிய ஆலர். அவரும் அவர்களைப் போல இவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும். இப்ப இவருக்குள்ள என்ன வந்துட்டு? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரா என்ன செய்யறார்? மாறுறார். இவருக்குள்ள இப்படி ரத்தத்துக்கு என்ன சொல்லுவாங்க எபிரேய மொழியில? தாம். இவருக்குள்ள ரத்தம் வந்ததுனால இப்ப இவர் யார மாறிட்டார்? இவரும் ஆதாம். அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் 2ஆம் ஆதாமா என்ன செஞ்சிட்டா? மாறிட்டார். முதலாம் ஆதாம் மண்ணானவன். ஆனா 2ஆம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அதுல 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அது வெளிப்படுத்து. அதாவது யெகோஷுவாவை பற்றி அது வெளிப்படுத்துது. இப்படி இந்த ஆலஃப்ங்கிற ஒரு எழுத்தை வச்சு நீங்க யெகோஷுவாவுடைய மகிமை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அவர் நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தை குறித்து நீங்க என்ன செய்ய முடியும்? தியானிக்க முடியும். சிந்திச்சு பாருங்க. இந்த ஒரு எழுத்திலே நான் இன்னும் முடிக்கல. இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இதை பற்றி நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு விதவிதமா நம்ம என்ன செய்யலாம்? ஆலஃபை குறிச்சு நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு போதும் நான் நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஆலஃப் இன்னும் நீங்க பாருங்க, இந்த ஆலஃப்ங்கிற இந்த ஒரு எழுத்தை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இன்னும் 21 எழுத்துக்கள் என்ன செய்து இருக்குது. ஒவ்வொரு முதல் எழுத்தே அவரை பற்றி வெளிப்படுத்துது அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு எழுத்தும் அவரை பற்றி எப்படி வெளிப்படுத்தும் சொல்லி சிந்திச்சு பாருங்க. பாருங்க, இந்த செய்தியானது உங்களுடைய உள்ளத்தை தொற்றுக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம பாருங்க, கர்த்தர் அவர் ஆலஃபா இருக்கிறார். அவர் சிலுவை மரணத்துக்குள்ள போகும்போது அவர் அமைதியாக சத்தமிடாத ஆட்டை போல் நடந்து போனார். ஏன் அப்படின்னா அவர் ஆலஃப்க்கு சத்தம் இல்ல, அது சைலண்ட். அவர் சத்தமிடாத ஆட்டை போல் என்ன செய்தாராம்? நடந்து போனார். இந்த தாவுங்கிற எழுத்த முற்பிதாக்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, சிலுவை அடையாளத்தை என்ன செய்வாங்க? போடுவாங்க. அப்போ இவர் சத்தமிடாத ஆட்டை போல எங்க நடந்து போறார்? சிலுவையோடு இணைகிறார். பாருங்க, இந்த ஆலஃபும் இந்த தாவும் என்ன செய்யுது? இணையுது. இவர் சத்தமிடாத ஆட்டை போல் நடந்து போன. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. நீங்க அவருடைய பிள்ளையா இருந்தால் இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே ஜனங்கள் கசக்கி புழிஞ்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, அமைதியா இருங்க. அவரோடு இணைஞ்சிருங்க. அவரோடு நீங்க இணையும் போது அவர் உங்களை ஏற்ற வேளையில் அவர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆகையால் ஏற்ற காலத்திலே, ஏற்ற நேரத்திலே, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி, அவருடைய பலத்த கரத்துக்குள் அமைதியா இருங்க, அடங்கி இருங்க.
பேச வேண்டாம், அமைதியா இருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருங்க. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. ஏற்ற நேரத்துல அவர் உங்களை என்ன செய்வாரா? உயர்த்துவா. இன்னைக்கு உங்களுடைய உயர்வுக்காக நான் ஜெபிக்க போறேன். நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாமா? கண்ணுல மூடி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே, இன்றைக்கு நான் கேட்ட இந்த வசனம், இந்த ஒரே ஒரு எழுத்து, எபிரேய எழுத்தை குறித்து நான் கேட்டேனப்பா, அதில் உம்மை குறித்து நான் பார்த்தேனே. நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, உம்முடைய சிலுவை பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த ஒரு எழுத்து, ஆலெஃப் என்கிற இந்த எழுத்து, உம்முடைய சிலுவை பாடுகளை குறித்து வெளிப்படுத்தினது தேவனே. இன்னும் கர்த்தாவை வெளிப்படுத்தி தாங்கப்பா. தேவனை ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அமைதியோடு கர்த்தாவே உம்முடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஏனென்றால் நீர் அவர்களை ஏற்ற நேரத்தில் அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீர் அவருடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதித்து தாங்க. உம்மை பார்க்கும் போது தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் உதவி செய்யும். உம்மை போல் அவர்கள் மாறத்தக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதித்து தாங்க. எங்கள் ஒவ்வொருத்தரின் தாழ்த்தி உம்முடைய கரத்தறியும். நீர்தாமை மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.